சென்றது மீளாது, சென்றதை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர். நான் சொல்லலைங்க, மகாகவி பாரதியார் சொன்னது. மகாபாரதத்துல திரௌபதிய அடிமைய ராஜசபையில நிற்க வச்சு கொடுமெல்லாம் பண்ணதுக்கப்புறம் திருதராஷ்டிரர், அதாவது தன் மகன் துரியோதனனும் அவனுடைய சகோதரர்கள் 99 பேர் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்காக திரௌபதி கிட்ட உனக்கு ஏதாவது 2 வரம் கேளுமா கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு திரௌபதி கேட்குறாங்க, முதல் வரம் என் நாடு எங்களுக்கு கிடைக்கணும், 2வது வரம் தன் கணவன் 5 பேருக்கு சுதந்திரம் கிடைக்கணும், 2த்தையும் நான் கொடுத்தேன். திருதராஷ்டிரர் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதாராம் திரௌபதி கிட்ட. உன் விடுதலை நீ கேட்கலையேம்மா அப்படின்னு அழுகும்போது திரௌபதி சொன்னாங்களாம், நான் அடிமையே கிடையாது, எனக்கு நீ எப்படி விடுதலை கொடுப்ப? மகாபாரத காலத்திலேயே ஒரு பெண்மணி இப்படி சொல்லியிருக்காங்களே, அப்போ நாமெல்லாம் நமக்கு சுதந்திரம் எப்பவுமே யாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. குடும்பத்துக்காக உழைச்சி கஷ்டப்படுற பெண்கள் எல்லாருக்குமே இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். தன்னோட உழைப்பால தன் குடும்பத்தையும் தன்னையும் கவனிச்சுக்கிற பெண்களுக்கு தலை வணங்குறேன்.